ஞாபகம் இருந்துச்சுன்னா சாமி சொன்னாருன்னா அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்துன்னு டக்குன்னு மனம் வரவே வரும். என் உடல்ல படணும், இரத்த நாணங்களில் கிடக்கணும், என்ன என் உடலை உருவாக்கி அந்த அணுக்கள் எல்லாம் அது பரவணும் உள்ளு கொடுத்தீங்கன்னா அது வலுவாகி போகுது. இந்த சங்கடமான உணர்வு போகிறோம்னா இங்கே தடைப்படுத்துறது. அப்போ அது கொஞ்ச நேரம் பண்ணணும், உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இப்போ எதனால் நாம் சங்கடப்படுறோம், என்ன செய்யறது, அப்போ யுக்தி வரும். அப்போ வலிமை கொண்டு நம்ம கடன் கொடுக்கணும்னா அவங்களுக்கு இந்த வலுவான உணர்வு வந்த ஒரு பாடு அது துணை நட்சத்திரத்தை பெறணும். அவங்களுக்கும் எனக்கு மனசு நல்ல மனசு வரணும், கொஞ்சம் அவங்க டைவ் பண்ணணும், அந்த எண்ணம் வரணும், இந்த மனம் தேங்கணும். இந்த உணர்வோடு இருந்தாலும் வந்த உடனே அவன் சொல்லு அங்கே போகணும், உள்ளுக்கு போய் அவங்களுக்கு கொஞ்சம் சரி எப்படியோ பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் இதை வேணால் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த தியானவழி அன்பர்கள் இது மாதிரி நெருக்கடி வந்ததுன்னா இந்த மாதிரி உணர்வை நீங்கள் என்னங்கன்னா உடனே அது வேலை செய்யும், உங்கள் எண்ணம் அது வேலை செய்யும். அப்போ அந்த நல்ல நேரமாக இப்போ உங்களுக்கு சங்கடமான நிலைகள் வரப்போகும்போது துரு நட்சத்திரத்தை எண்ணும்போது ஒரு நிச்சயம் நல்ல நேரம் வந்து நீங்கள் சங்கடத்தை என்ன அது கெட்ட நேரம் இப்படி அது எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது, அவன் வந்து கேட்பானே நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, பிள்ளை அவன் பொசத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கானே, இப்படி என்னங்கன்னா அந்த பழம் மேலே பையன் மேலே குழந்தை மேலே நீங்கள் சங்கடமாக எண்ணும்போது என்ன ஆகுது, அவன் ரோட்டில் போகிறான்னு நீங்கள் கீழே நம்ம நேரம் மோசமாகச்சு, பிள்ளைகளும் கீழே விழுகிறாங்க. வீட்டில் ஏதாவது போனோன்னா திடீர்னு கீழே எண்ணம் தெரியாமல் நலிக்கு விழுந்துருவாங்க, கால் பசைகிச்சு கை பசைகிச்சு. இந்த உணர்வுகள் நம்ம குடும்பத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறதுகளை நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்குள் எண்ணும் நேரம் கெட்ட நேரமாகின்றது. அந்த நல்ல நேரமாக மாற்றுறதுக்கு நல்ல நேரத்தை உருவாக்குறது உங்ககிட்ட இத்தனை கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டு வந்தேன். குருநாதர் கொடுத்த சக்தி எப்படியும் உங்ககிட்ட பார்த்துடணும். இந்த உலகில் உள்ள காற்றுத்தான் விஷத்தன்மையை மாறுறதுலேருந்து அந்த அருஞானி உணர்வு நுகர்ந்து உங்கள் கஷ்டத்தை மாற்றும் அந்த நல்ல நேரத்தை உங்ககிட்ட கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் செய்கிறேன். இதெல்லாம் என்ன செய்வாங்க, எதிர்பார்த்து வருவாங்க நடக்கலைன்னு எந்தெந்த சாமி கோயிலில் பண்ணிச்சாங்க நினைச்ச நடக்கலை, இனிமேல் சாமியாவது பூதமாறு சொன்ன மாதிரி நம்மளையும் சாமியாக பூதமானு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்குது, உங்களால் இதை சமாளிக்கக்கூடிய சக்தி வேணும்னு தான் நான் பரிவாக்குறேன். எல்லாம் காத்தல் இருக்குது, பரிவானது இருக்குது, நான் பேசிய உணர்வு இங்கே இருக்குது, பேசிய உணர்வு பரிவாக இருக்குது, நினைக்க போவது எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஞானம் கிடைக்கும், நிச்சயம் உங்களால் பெற முடியும்.